என்னை பொறுத்தவரை அரவிந்த் தனித்து விடப்படவில்லை. முதலை வாயிலிருந்து பிடியிலிருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வந்துட்டார். ஓகே. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்படி ஒரு லாயலான விசுவாசம் மிக்க ஒரு தலைவர், அதை மாத்தி இப்படி பேசுறீங்கன்னா இப்படி ஒரு அடிமை, இப்படிலாம் பிஜேபிக்கு யாரும் கிடைச்சிருக்க மாட்டாங்க இந்தியாவிலேயே. அவ்வளவு இந்தியாவிலேயே அவ்வளவு சின்சியரா இருந்து கூட இருந்து பிஜேபி நகர்வுகளை கவனித்து அவர்கள் பிஜேபினே சொல்ல அவர் அந்த அளவுக்கு அண்ணன் கூட இருந்து அவ்வளவு ஹெல்ப் பண்ணி எல்லாத்தையும் பண்ணாங்க. எந்த காலத்திலும் விட்டுவிடக்கூடாது, விட்டு வரக்கூடாது என்பதிலே மிகவும் உறுதியாக இருந்தார். ஆனா சொல்லவண்ணா கொடுமைகள், அவமானங்கள், அசிங்கங்கள், அதை யாராவது சப்பக்கட்டு கட்டி வேணா பேசிக்கலாம் இப்படிங்க அப்படிங்கன்னு. சார், ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு ஒன்னா அழகு பார்த்து இந்த பிஜேபி அவரை கூப்பிட்டு துணை முதல்வரா ஏத்துக்கோங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னது டெலிவரி கூட்டு போய் இந்த பிஜேபி. அவர் தர்ம யுத்தம் நடத்தினாரு, அங்க இருக்க கோலப்பனு கூட இருந்தாங்க. எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்துட்டு அன்னைக்கு பெரிய ஒரு பிசினஸ் மையம் மாதிரி போயிடுச்சு ஏடிஎம்கே ஆபீஸ். இதனால பலருக்கு பயன், பலருக்கு பணம் எல்லாம் கொடுத்து பரிச்சு பண்ணி பிஜேபி உத்தரவு போட்டு பிரைம் மினிஸ்டர் சொல்லி நான் பாத்துக்கிறேங்க, நீங்க துணை முதலமைச்சரா இருங்க அப்படின்னு சொல்லி அதை ஓப்பனாவே அவர் சொல்லிட்டார். அண்ணா அன்னைக்கே சொல்லிட்டார் எப்படின்னு சொல்லி ஓபிஎஸ். ஆனா அவர் பண்ண தப்பு என்னன்னா, அந்த பிஜேபியோட பயணிச்சதுதான் பெரிய தப்பு. அது எப்ப பிரச்சனையா மாறுதுன்னா, இப்ப நம்ம தலைப்புல திராவிட முன்னேற்ற கழகமான்னு வச்சிருக்கீங்க இல்ல சார்,